மக்களின் தளம். இந்த இயக்கம் ஏன் 234 தொகுதிகளிலும் போட்டியிட முடியவில்லை என்பதை எப்போது நாம் விவாதித்திருக்கிறோம். 234 பேருக்கு வாய்ப்பு தரக்கூடிய வலிமையை ஏன் திருமாவளவன் என்கிற தலைமைக்கு நாம் இன்னும் வழங்கவில்லை என்று எப்போது நாம் விவாதித்திருக்கிறோம். ஏதோ ஒரு கூட்டணியில் சேரட்டும், அதற்கான அரசியலை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது சரியா தவறா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எடுத்த நிலைப்பாடு சரியா தவறா என்பதை பற்றி கவலை இல்லை. ஏன் நமக்கு 6, 8 தான் கிடைக்கிறது, அதை ஏன் 10, 15, 20 உயர்த்த முடியவில்லை? யார் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துவது? பேச்சுவார்த்தையில் பங்கேற்பவர்கள் யார்? ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 25 இடங்களை பெற முடியவில்லை, 20 இடங்களை பெற முடியவில்லை, 10 இடங்களை பெற முடியவில்லை என்ற விவாதம் நமக்குள்ளே நடந்திருக்கிறதா? அப்படி பெற முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நம்முடைய அரசியல் வலிமைதான் என்ன என்று நாம் சுய பரிசோதனை செய்திருக்கிறோமா? சுய விமர்சனம் செய்திருக்கிறோமா? அதை பற்றி கவலை இல்லை. திமுகவோடு கூட்டணி சேர்ந்தாலும் சரி, அங்கே வாங்கக்கூடிய இடங்களில் எனக்கு ஒன்று வேண்டும். அதிமுக கூட்டணியிலே சேர்ந்தாலும் சரி, அது தப்போ சரியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதிலே எனக்கு ஒரு இடம் வேண்டும். தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் சரி, அது தவறா சரியா என்ற விவரம் எனக்கு தேவையில்லை. அதிலே எனக்கு இடம் வேண்டும். இதுதானே நம்முடைய முனைப்பாக இருக்கிறது. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? எந்த அடிப்படையில் தாவேகாவுக்கு நீங்கள் ஆதரவை தெரிவித்தீர்கள் என்று கேள்வி கேட்கிற இளைஞர்கள் எனக்கு வேண்டும். விவாதிக்கிற தம்பிகள் எனக்கு வேண்டும். திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கான நெருக்கடி எங்கே வந்தது? எப்போது வந்தது? அதை ஏன் இன்னும் அதிகாரபூர்வமாக நீங்கள் அறிவிக்கவில்லை என்று கேட்கிறவன் எனக்கு வேண்டும். அந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை. அந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை. அந்த விவாதம் நடைபெற வேண்டும். அதிமுக கூவி கூவி அழைத்தது என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் ஏன் அதிமுகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிற தம்பிகள் நமக்கு வேண்டும். அதுதான் ஆளுமை, அதுதான் தலைமைத்துவம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுல ஏன் போகல? எத்தனை பேர் கேட்டீர்கள்? பாஜகவிலே அமைச்சராக முடியும் என்கிற வாய்ப்பு இருக்கிற போது அதை ஏன் தவிர்க்கிறீர்கள்? எத்தனை பேர் கேட்டீர்கள்? நான் சொல்லுகிற விளக்கம் மட்டுமே போதுமா? ஒருவேளை நான் போய் சேர்ந்தால் அதுவும் சரி என்பீர்களா? அமைச்சர் ஆனால் அதையும் கொண்டாடுவீர்களா? எப்படியாவது இங்கேயும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று தான் கேட்பீர்களா? பாஜகவில் அமைச்சரானாலும் சரி, பாஜகவில் எங்களுக்கு ஒரு பதவி வாங்கி தாருங்கள் என்று கேட்பவர்கள் தான் என்னோடு இருக்கிறார்கள் என்றால் என் 35 ஆண்டு கால உழைப்பு வீணாகிவிட்டது என்று பொருள். அந்த அரசியல் புரிதல் உள்ளவர்களை நான் இன்னும் வளர்த்தெடுக்கவில்லை என்றுதான் பொருள். அப்படித்தான் நான் நினைத்து நொந்து போய் கிடக்கிறேன். கட்சி நடத்தி பார்த்தால் தான் தெரியும். 4 பிள்ளைகள், தந்தை, தாய் 6 பேர் கொண்ட குடும்பத்தை நடத்துவதற்கே என்ன பாடுபட வேண்டியிருக்கிறது. புருஷன் பேச்ச பெண்டாட்டி கேட்கறதில்ல, பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்கறதில்ல, பெற்ற பிள்ளைகளே பெற்றோரின் பேச்சை கேட்பதில்லை, பிள்ளைகளின் விருப்பப்படி பெற்றோர் நடப்பதில்லை. 5, 6 பேர் கொண்ட குடும்பத்தை வழிநடத்துவதற்கே படாத பாடு. ஒருத்தருக்கு காய்கறி குழம்பு வைத்தா பிடிப்பதில்லை, ஒருவனுக்கு மாட்டுக்கறி ஏன் சமைக்கவில்லை என்ற கோபம், ஏன் இன்றைக்கு எனக்கு ஆட்டுக்கறி வறுவல் இல்லை என்ற கோபம், எப்ப பார்த்தாலும் வெறும் ரசம் சாம்பார் தானா என்று சண்டை, ஞாயிற்றுக்கிழமை கூட நான்வெஜ் சமைக்க மாட்டீர்களா என்று தட்டை தூக்கி எறிவது, இப்படியெல்லாம் குடும்பத்திற்குள்ளே எவ்வளவோ சண்டை சச்சரவு. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ஒரே குடும்பத்துக்குள்ள
அதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எவ்வளவு பிரச்சனை ஒரு குடும்பத்தை வழிநடத்துவதற்கு. லட்சக்கணக்கானவர்களை, லட்சக்கணக்கான சிந்தனை போக்குள்ளவர்களை ஒரு இயக்கத்திற்குள்ளே கொண்டு வந்து அவர்களை அமைப்பாக்கி அரசியல் படுத்தி பல பத்தாண்டுகள் தாக்குப்பிடித்து வழிநடத்துவது என்றால் சாதாரணமான விஷயம். அது சும்மா போய் அப்படி மீடியால உட்கார்ந்துட்டு ஏன் திருமாவளவன் டிலே பண்றார், ஏன் திருமாவளவன் தடுமாறுகிறார், ஏன் திருமாவளவன் குழப்புகிறார், ஏன் திருமாவளவன் மாறி மாறி பேசுகிறார். நான் தெளிவா இருக்கிறேன், ரொம்ப தெளிவா இருக்கிறேன். தனிப்பட்ட முறையிலே என் தொடர்பான முடிவை நான் எடுப்பது என்றால் அதில் எனக்கு தெளிவும் உண்டு, உறுதியும் உண்டு. 2000 நான் ஒரு முடிவு எடுத்தேன், இனிமேல் நான்வெஜ் சாப்பிடுறது இல்லைன்னு. அதுல எந்த தடுமாற்றமும் இல்லையே. மாறி மாறி நான் எந்த முடிவும் எடுக்கலையே. இடையில எப்பயாவது நான் போய் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டேனா? கிடையாது. வெஜிடேரியன் முடிவு பண்ண. இந்த நிமிஷம் வரையிலும் மீன் எனக்கு அப்படி பிடிக்கும். இப்ப உங்களுக்கு நீங்க சாப்பிட்டு இருந்தா கூட எனக்கு எச்சில் ஊறும். மீன் அப்படி நான் மீன் என்ன ஆற்றங்கரையில் பிறந்து வளர்ந்தவன் நான். தினந்தோறும் எங்க அம்மா சேலையை போட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து கெண்ட குஞ்சியாவது பிடிச்சிட்டு வந்து குழம்பு வச்சு கொடுப்பாங்க. எங்க அப்பா தினந்தோறும் காட்டு வேலையை முடிச்சிட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு வருவார். அப்படி மீன் குழம்பு இல்லாத நாளே கிடையாது. எங்க வீட்டை தாண்டி போறவங்களாம் சொல்லுவாங்க, இது என்ன செம்படவன் வீடான்னு கேட்பாங்க. செம்படவர்னா மீன் பிடிக்கிறவங்க தெரியும் இல்லையா? அவங்க வீட்டுல எப்போதும் மீன் காஞ்சிக்கிட்டு இருக்கும். குழம்பு வச்ச மீன் போக மிச்ச மீன் காயும். அந்த மாதிரி எங்க வீட்டுல எப்பவும் வெட்டி கூடையில மீன் காய வைப்பாங்க கருவாடுக்கு. வீட்டை தாண்டும் போது மீன் வாடை அடிக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த நான் 25 ஆண்டுகளாக மீனை தொடாமல் வாழ்கிறேன். சாப்பிட்டதில்லை. அது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. அதுல எனக்கு எந்த தடுமாற்றமும் கிடையாது. என்னுடைய இல்லற வாழ்வு குறித்து நான் எடுத்த முடிவில் எனக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. அது நான் தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முடிவு. ஆனால் அரசியல் முடிவு என்பது தனி நபராக நான் மட்டுமே எடுக்க முடியாது. அதை திணிக்கவும் முடியாது, திணிக்கவும் கூடாது. அந்த ஜனநாயக பண்பு திருமாவளவனுக்கு மேலோங்கி இருப்பதால் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி எல்லாத்தையும் பேசிட்டு எல்லாருடைய கருத்தையும் கேட்டுட்டு செய்யணும். இந்த தேர்தலில் நான் ஒரே ஒரு விஷயத்தை யார்ட்டையும் கன்சல்ட் பண்ணல. நான் தேர்தலில் போட்டியிட போகிறேன் என்கிற முடிவை. அதுலதான் சில ஜெர்க்கு உருவானது. இல்லைன்னா அப்படியே ஏற்கனவே நின்ற 4 பேருக்கும் 4 இடத்துல கொடுத்துட்டு மிச்ச 4 இடத்தை புது ஆளை போட்டு போயிருக்க முடியும். அப்புறம் அதுல ஏன் உறுதியா இல்ல அப்படின்னு கேட்கிறான். அதுல ஏன் உறுதியா இல்லைன்னா அது என் தனிப்பட்ட முடிவு இல்லை. அது ஒரு கட்சி, கட்சியின் நலன், கூட்டணியின் நலன், வெற்றி, தமிழ்நாடு அரசியல் நலன் எல்லாம் அதுல அடங்கி இருக்கிறது. இப்ப மாற்று கருத்து வருகிற போது எனக்கு அந்த ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை நான் மட்டுப்படுத்திக் கொள்கிறேன் என்பதுதான் இங்கே பார்க்கப்பட வேண்டிய செய்தி. என் விருப்பம் இருந்த அந்த விருப்பத்தை நான் பின்வாங்கிட்டேன். எனக்கு ஆசை, என் ஆசையை நான் கட்டுப்படுத்திக் கொண்டேன். 2006 திட்டக்குடி தொகுதியில் நான் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உடனிருந்தவர் விரும்புகிறார். அதனால் என் ஆசையை நான் கட்டுப்படுத்திக்கணும். நான் நிக்கல, பரவாயில்ல, நீ நில்லுங்க. அரசியலில் எத்தனை பேருக்கு இந்த உணர்வு வரும் என்பதை ஏன் யாரும் பேசவில்லை? சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒன்று அல்ல. தேர்தலில் சீட்டு கிடைப்பதே கஷ்டம். சீட்டு கிடைத்தாலும் கூட்டணியில் கிடைப்பது கஷ்டம். கூட்டணியில் கிடைத்தாலும் போட்டியிடுவது என்பது பெரிய போராட்டம். போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு இலகுவானது அல்ல. ஆனால் நான் மங்களூர் தொகுதியில் வெற்றி பெற்று 2.25 ஆண்டிலேயே அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தேன். அப்படி என்றால் எனக்கு பதவியில் ஆசை இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு நிகழ்வுதானே இது. 2004 நடந்தது. இன்னைக்கு இல்ல, 22 வருஷத்துக்கு முன்பு, 22 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இவர் பதவி ஆசைப்படுத்தி செய்கிறார். சோஃபா இறங்கியதும் போட்டி கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது அவனுக்கு, அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன். அது நீ சொல்ற மாதிரி 100கணக்கான கோடினா எப்படி சோஃபால கொடுத்து அனுப்ப முடியும்? அவங்க அரசியல் செய்யறாங்களாம், நம்மளை டேமேஜ் பண்றாங்களாம், நம்மளை காயப்படுத்துறாங்களாம், நம்முடைய தலைமையை பலவீனப்படுத்துறாங்களாம்.
என்னை பற்றி எனக்கு தெரியும். என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. என்னை பற்றி எனக்கு தெரியும், அது போதும். இவங்க ஏன் சோஃபா எடுத்துட்டு வந்தாங்கன்னு எனக்கே தெரியாது. யாரோ விஜய் வர போறான்னு சொன்ன உடனே உட்காரதுக்கு இடம். ஏன்னா அந்த இடம் தலைமை அலுவலகத்தை ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப நாளா. கையில காசு இருந்துச்சுன்னா என்னைக்கே செஞ்சு ஒரு 6 மாசத்துல முடிக்கிற வேலை அல்லது 3 மாசத்துல முடிக்கிற வேலை. வர்றவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வேலையை செஞ்சு கொடுங்க, இதுக்கு கொஞ்சம் டைல்ஸ் வாங்கி கொடுங்க, இது கொஞ்சம் ஷீட் வாங்கி கொடுங்க. இந்த விழுப்புரம் மாவட்ட தம்பிக்கு தான் அந்த ஷீட் வாங்கி கொடுத்தாங்க, தருமபுரி தம்பிங்க அந்த டைல்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, இப்ப புதுசா வந்து சேர்ந்த தோழர்கள் இந்த சோஃபா வாங்கி கொடுத்தாங்க. இப்படிதான் வந்து நாம செய்யறோம். அதனால இது 3 வருஷமா நீடிக்குது. இன்னும் அந்த வேலையை நடக்கல, முடியல. ஒரு தலைமை அலுவலகத்தை செஞ்சு முடிக்க முடியல. உடனே சோஃபா வந்து இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்தார். அது ஒருத்தன் சொல்ற குற்றச்சாட்டு. இன்னொருத்த வந்து இல்ல அவர் வந்து துணை முதலமைச்சருக்கு அங்க பார்கெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அது வந்து முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகுதான் இங்க வந்திருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்ட்டி ஃபண்ட் கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு, அது நிறைவேறிச்சு போல் இருக்கு, அதனால தான் வந்து ஆதரவு தெரிவிச்சாரு. இது ஒருத்தனுடைய குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இவரை முதலமைச்சராக்க போறாங்க, அதனால முதலமைச்சர் ஆகலாங்கிற கனவுல அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அது முடியாதுன்ன பிறகுதான் இங்க வந்து ஆதரவு தெரிவிச்சாரு. என்ன நடந்தது நான் சொன்னா நிறைய வெளிப்படையா பேச வேண்டி வரும். அதை தடுத்தவனே திருமாவளவன் தான். இதை எவனும் இதுவரையில் பேசவில்லை, ஒரு ஆள் கூட பேசல. அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் நினைச்சிருந்தா வெயிட் பண்ணி அதை செஞ்சிருக்க முடியும், தமிழ்நாட்டு அரசியல் அப்படியே மாற்றி இருக்க முடியும், பெரிய ஜெர்க்க கொடுத்திருக்க முடியும், ஒரு அசைவை கொடுத்திருக்க முடியும். ஆனா அவரே அதை வேண்டான்னு சொல்லிட்டு போய் ஆதரவு கொடுக்கிறார் அப்படின்னு ஒரே ஒரு ஆள் கூட விவாதங்களில் பேசுகிறவர்கள் பேசவில்லை. திமுகவுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள். யார் துரோகம் இழைத்தது? யார் துரோகம் இழைத்தது? திருமாவளவனா? மனசாட்சி உள்ள ஒவ்வொருவருக்கும் தெரியும் திருமாவளவன் நட்பில் எவ்வளவு தூய்மையாக இருக்கக்கூடியவன் என்பது. அப்படி நினைத்திருந்தால் தேர்தலுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே என்னை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் நடந்தன, அதற்கு நான் உடன்பட்டேனா? என்னென்ன ஆசை வார்த்தைகள் சொல்லப்பட்டன, அதற்கு நான் இணங்கி போனேனா? நானும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இதை பலவீனப்படுத்த ஒருபோதும் நான் இடம் தர மாட்டேன். இதைத்தான் என்னை அணுகியவரிடத்திலே நான் சொன்னேன். திருமாவளவன் வந்தால் அதிமுக பாஜக பக்கம் திரும்பாது. அதிமுக விசிக கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று எத்தனையோ மீடியேட்டர்ஸ் இடையிலே இருப்பவர்கள் என்று பேசினார்கள். இது அந்த அன்றைக்கு இருந்த அரசுக்கு, ஆட்சியாளர்களுக்கு தெரியும். உடன்பட்டேனா? அதற்கு உடன்படவில்லை. ஏன்? இன்றைய முதலமைச்சர் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிடுகிற போது திருமாவளவன் அவர்கள் எங்கிருந்தாலும் அவருடைய உள்ளம் இங்கேதான் இருக்கும் என்று அந்த வெளியீட்டு விழாவிலே பேசினாரே. எமது கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தர தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாரே. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னதும் அது சிறுத்தைகளின் முழக்கம்தான் என்று உலகமே புரிந்து கொண்டதே. அது திருமாவளவனுக்கான அழைப்புதான் என்று அரசியல் அரங்கில் இருந்த அத்தனை பேரும் புரிந்து கொண்டார்களே. அதை காரணம் காட்டி என்னால் ஓடி போயிருக்க முடியாதா? கை கொடுத்திருக்க முடியாதா? அப்போதே புதிய கூட்டணியை உருவாக்கி இருக்க முடியாதா? திமுக கூட்டணியில் கையொப்பமிடுவதற்கு 1 மாதத்திற்கு முன்பு தாவேகாவின் முன்னணி தலைவர்கள் ஒருவர் என்னை வந்து தனிமையில் சந்தித்து மீண்டும் என் விருப்பத்தை கேட்டறிந்தாரே. அவரிடத்தில் அறுதியிட்டு சொன்னேனே, தோற்றாலும் சரி
பல இழப்புகளை சந்தித்தாலும் சரி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உடைபடுவதற்கு, பலவீனப்படுவதற்கு நான் ஒருபோதும் இடம் தர மாட்டேன் என்று சொன்னேனா இல்லையா? அவரும் உயிரோடு இருக்கிறார். வேண்டுமானால் அவரிடத்தில் கூட விசாரித்துக் கொள்ள முடியும். போனேனா? இல்லையே. எனக்கென்று ஒரு பிரின்சிபிள், எனக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, எனக்கென்று ஒரு அரசியல் நேர்மை இருக்கிறது. வெறும் பதவிக்காக, பரிசுக்காக, பொருளுக்காக, புகழுக்காக நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றிக் கொள்கிறவன் இல்லை என்பதை அவ்வப்போது காலத்தால் நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன். யார் இதை பற்றி பேசினார்கள்? பார்கெயின் செய்தேன், பேரம் பேசினேன், படியவில்லை என்றும், வாய்ப்பு நிறைவேறவில்லை, அதனால் இன்றைக்கு தாவேகாவுக்கு ஆதரவு என்றும் பலரும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த வகையிலே துரோகம் இழைத்தது? யாராவது சொல்ல முடியுமா? ஆதாரம் காட்ட முடியுமா? வெளிப்படையாக விவாதிக்க முடியுமா? தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற கடைசி நொடி வரையில் திமுக தலைமைக்கு தகவல் கொடுத்தேன். நாங்கள் இப்படித்தான் முடிவெடுக்க போகிறோம், இப்படித்தான் நிலைப்பாடு எடுக்க போகிறோம், இதுதான் காரணம். வெளிப்படையாக பேசினோமா இல்லையா? ஒப்புதல் பெற்றோமா இல்லையா? அந்த தோழமையை பாராட்டினோமா இல்லையா? அந்த நட்புறவை சிதைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தோமா இல்லையா? தோழர் ரவிக்குமார் அவர்களும் சிந்தனை செல்வன் அவர்களும் அன்றைக்கு என்னோடு நெருக்கமாக அந்த இடத்திலே தனிமையில் இருந்த போது, சேருவதென்று முடிவெடுத்தால் நீங்களே அமைச்சரானால்தான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுச்சி உருவாகும், அதற்கு நீங்கள் உடன்பட வேண்டும், அதுதான் சிறப்பாகவும் இருக்கும். ஒன்று ஆதரவு தருவதில்லை என்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஆதரவு தருவது என்று முடிவெடுத்தால் நீங்களே அமைச்சராவதுதான் சரியாக இருக்கும் என்ற ஆலோசனைகளை தந்தார்கள். இந்த ஆலோசனை சரிதான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் அதற்கும் நான் உடன்படவில்லை. என்னை பொறுத்த மட்டில் என்னை பற்றிய தனிப்பட்ட முடிவு, அதை எடுப்பதற்கு எனக்கு தனி அதிகாரம் இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது. தோழர் ரவிக்குமார் இடத்திலே நான் சொன்னேன், தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து இது, ஆனால் கட்சி கருத்து என்று இதை நான் திணிக்க மாட்டேன். கட்சி சார்பில் அனைத்து பொறுப்பாளர்களும் இங்கே இல்லை என்கிற போது, பொதுச் செயலாளர்கள் என்கிற முறையில் நீங்கள் இருவரும் சொல்லுகிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று 10 நாட்களுக்கு பிறகுதான் தோழர்களே 9ஆம் தேதி ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை நாம் தனித்து வெளியே இருந்து ஆதரவு தருவது என்கிற நிலைப்பாட்டை மட்டும் அறிவித்தோம். கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன நிலைப்பாடோ அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அவர்கள் எடுப்பதை போல் நாங்களும் எடுப்போம் என்று நான் சொன்ன வாக்குறுதியை இன்றைக்கு நிறைவேற்றினேன். ஆனால் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கே திருமாவளவன் மீது சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு விவாதங்களை மடைமாற்றி கொண்டு போனார்கள். திருமாவளவன் தாமதப்படுத்துவதற்கு இதுதான் காரணம், நம்மை வைத்து திருமாவளவன் ஏதோ அரசியல் செய்வது போல் தெரிகிறது என்றும் அந்த கட்சி தோழர்களுக்கு இடையிலே விவாதம் நடந்ததாக நான் அறிந்தேன். எந்த இடத்திலும் நாம் அப்படி பேசவில்லை. அவர்களும் நாமும் ஒரே களத்தில் நிற்கிறோம், ஒரே திசை வழியில் பயணிக்கிறோம். ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக நாம் நிற்கிறோம் என்கிற அந்த அடிப்படையில் தான் 7ஆம் தேதி அவர்களோடு சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தினோம். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்களோ அதன்படி நாங்களும் எடுக்கிறோம் என்று தோழமையை உறுதிப்படுத்துவதற்காக நான் அந்த கருத்தை சொன்னேன். அந்த சொன்ன சொல்லை நான் காப்பாற்றினேனா இல்லையா? வாக்கு தவறினேனா? 9ஆம் தேதி ஆதரவு என்ற அறிவிப்பை செய்கிற போது அந்த பகல் வேளையில் என்ன நடந்தது என்பதை எனக்கு தெரியாது. நான் சோசியல் மீடியா பார்க்கவில்லை, தொலைக்காட்சியை பார்க்கவில்லை, வெளியே என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது.
ஏன் தலைமையகத்திற்கு பத்திரிகையாளர்கள் வந்தார்கள் எனக்கு தெரியாது, யாரும் அழைக்கவில்லை, அவர்களே தேடி வந்தார்கள். தோழர்களே, 9ஆம் தேதிக்கு பிறகு 21ஆம் தேதி தான் அமைச்சரவையில் தேர்வது என்று நாம் முடிவெடுத்தோம். அமைச்சரவையில் சேர்ந்தது அவ்வளவு பெரிய குற்றமா? பெரியார் வெளிவந்தவர்கள் பெருமைப்பட்டு இருக்க வேண்டாமா? தலித் மக்களுக்காக போராடுகிற ஒரு இயக்கம் முதல் முறையாக அமைச்சரவையிலே இடம்பெறுவதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம் என்றல்லவா பெரியார் பாசறையில் இருந்து உருவான இயக்கங்கள் தலைவர்கள் அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் கூட பாராட்டி இருக்க வேண்டும். அமைச்சரவையிலே இடம்பெற்றது, வன்னி அரசுவை நான் அறிவித்தது, இதையெல்லாம் வெவ்வேறு கோணங்களில் மடைமாற்றம் செய்து திரிபுவாதம் செய்யக்கூடியவர்கள் அந்த இடத்திலே திருமாவளவன் விரும்பி இருந்தால் அமைச்சராகி இருக்கலாம் அல்லவா? ஆனால் அவர் ஆகவில்லை. தம்மோடு நின்ற ஒரு தம்பியைத்தான் அமைச்சராக்கி இருக்கிறார். அதிலும் அவருடைய பெருந்தன்மை இருக்கிறது என்று யாராவது பேசியதுண்டா? அதை பாராட்டியதுண்டா? அதை சுட்டிக்காட்டியதுண்டா? அந்த வாய்ப்பை தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றல்லவா திருமாவளவன் முனைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அவர் அதை செய்யவில்லை. மாறாக 30 ஆண்டு காலம் தம்மோடு களத்திலே நிற்கிற ஒரு தம்பிதான் அந்த இடத்தில் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அழைத்து கொண்டு போய் அந்த நாற்காலியில் அமர வைத்து விட்டு வந்தானே, அதுதான் திருமாவளவன் என்று யார் பேசினார்கள்? எத்தனை பேர் பேசினார்கள்? யார் சுட்டிக்காட்டினார்கள்? தோழர்களே, இதுவெல்லாம் உங்கள் சிந்தனைகளுக்காக நான் முன்வைக்கிற கருத்து. யாருக்காகவும் நான் விளக்கம் சொல்லவில்லை. ஏன் திருமாவளவன் அடிக்கடி விளக்கம் சொல்றார்? என் தோழர்களை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் தலைமையின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு விளக்கம் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதில் எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. நான் பெரிய தலைவர், நான் யாருக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அற்பத்தனமான ஒரு ஈகோயிஸ்ட் அல்ல நான். அப்படிப்பட்ட ஆள் இல்லை நான். அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. தோழர் வீரபாண்டியன் அவர்கள் சொன்னதை போல இங்கே பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு தனிப்பெருங்கட்சியாக தாவேகா வந்திருக்கிறது. நமக்கு அதிலே மகிழ்ச்சி இல்லைதான். ஏனென்றால் நாம் திமுக கூட்டணியிலே போட்டியிட்டோம். எப்படி நாம் மகிழ்ச்சி அடைய முடியும்? இன்னும் சொல்ல போனால் தாவேகாவை நாம் விமர்சித்திருக்கிறோம். எப்படி நம்மால் போய் உடனே ஒட்டி கொள்ள முடியும்? பதவிக்காக எப்படி கட்டி புரண்டு உருள முடியும்? பதவிக்காக. RSS பெற்ற பிள்ளைகள் என்று நான் விமர்சித்து விட்டு, இல்லை இல்லை உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், எனக்கு துணை முதலமைச்சர் பதவி தாருங்கள் என்றா நாங்கள் பேசினோம், கெஞ்சினோம், வாதாடினோம், அதற்காக காத்திருந்தோம். இல்லை, நாங்கள் அப்படி பேசியது எங்களுக்கு இருந்த சந்தேகம். நேருக்கு நேர் அந்நிய அரசை அமைச்சர் நாற்காலியில் அமர வைத்த பிறகு நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் சிந்தனை செல்வன் அவர்களும் 3 பேரும் அமர்ந்து முதலமைச்சரோடு பேசிக் கொண்டிருந்த போது நான் சொன்னேன், எனக்கு உங்கள் மீது தேர்தலுக்கு முன்பு இருந்த சந்தேகம் இது. ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு எங்களை வியப்புக்குள் ஆழ்த்தி இருக்கிறது. நீங்கள் நினைத்திருந்தால் அதிமுக ஆதரவை பெற்று ஆட்சியை உடனே அமைத்திருக்க முடியும், அல்லது அதிமுக கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளின் ஆதரவும் உங்களால் பெற்றிருக்க முடியும். ஆனால் மதசார்பற்ற சக்திகளாக களத்தில் மக்களால் அடையாளம் காணப்பட்டிருக்கிற எங்களை போன்றவர்களை நீங்கள் அழைத்து ஆதரவு கேட்டிருப்பது ஒரு துணிச்சலான முடிவு. ஆகவே நீங்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. மத சார்பின்மையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பது எங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. அது தேர்தலுக்கு முன்பு இருந்த சந்தேகம். இந்த நிலைப்பாடு அந்த சந்தேகத்தை போக்கி இருக்கிறது. எனவே ஆதரவு நல்குகிறோம், உறுதியாக இருப்போம், என்றைக்கும் தோழமைக்கு உண்மையாக இருப்போம், நட்புக்கு உறுதியாக இருப்போம். 5 ஆண்டுகள் வரையில் உங்கள் ஆட்சி தொடரும், அதற்கு நாங்கள் உற்ற துணை இருப்போம் என்று சொன்னேன். இதில் என்ன துரோகம் இருக்கிறது?
பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், நீங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கீங்களா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்று திமுக தலைமையே அறிவித்து விட்டது. நான் அறிவிக்கவில்லை, இதுவரையில் நான் அறிவிக்கவில்லை. தாவேகா கூட்டணியில் இருக்கிறோமா என்றும் நான் சொல்லவில்லை. அமைச்சரவையில் இருக்கிறோம். கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை 1ஆம் தேதி நடந்ததில் பங்கேற்றிருக்கிறோம். இன்னும் அங்கே எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அதில் இடம்பெறுவோம். அதிலே எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. இதை ஏன் இப்போது நான் சொல்லுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி விடுதலை சிறுத்தைகளில் இருந்து ஒருவரை அழைத்து கட்சியிலே இணைத்த போதே திமுக தலைமையே சொல்லுகிறது, விடுதலை சிறுத்தைகளோடு எங்களுக்கு உறவில்லை என்று. நானா சொன்னேன்? விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி இல்லை என்ற அறிவிப்பை செய்தது யார்? பெருமதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். எனது மதிப்புக்குரியவர். அவர் மீதான மதிப்பு என்றைக்கும் குறையாது, அது வேறு. பாஜகவில் இருக்கிற தலைவர்களுக்கே மிகுந்த மரியாதை கொடுக்கிறவன் திருமாவளவன். அவர்கள் கொள்கை, அவருடைய அரசியல் நமக்கு பகை, அவ்வளவுதான். தனிநபர்கள் யாரும் இல்லை. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எங்கே வந்தாலும் தேடி போய் வணக்கம் சொல்லுகிறவன் நான். அண்ணன் பொன்னார் அவர்கள் வழியிலே பார்த்தாலும் வண்டியை நிறுத்திவிட்டு ஓடி போய் அவருக்கு கை கொழுக்கிறவன் திருமாவளவன். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இடத்திற்கு போயிருந்த போது ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த அண்ணாமலை அவர்களை அவர் ஓரமாக நிற்கிறார் என்று யாரோ சொன்னதும் வண்டியை நிறுத்தி வண்டியிலிருந்து இறங்கி அவரிடம் போய் உள்ளே இருந்தவரை வெளியே இழுத்து கை குலுக்கி வாழ்த்து சொல்லிவிட்டு, சிறப்பாக நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொன்னவன் திருமாவளவன். அதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடிக்கடி விமான நிலையங்களில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் சந்திப்பதுண்டு. அவர் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் பார்த்தால் அவரை பின்னால் போய் தட்டி வணக்கம் சொல்லிவிட்டு செல்லுவது என்னுடைய வழக்கம். இது எனக்கு குருதியிலே கலந்த பண்பு, என் ரத்தத்தில் ஊறி போயிருக்கிற பண்பு. இது என்னுடைய பண்பு. தாய் தந்தையரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட பண்பு இது. இதை நான் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் மாண்புமிகு அண்ணன் மேனாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலான அரசியல் உறவை இல்லை என்று அறிவித்திருக்கிறாரா இல்லையா? அந்த முடிவை அவர் எடுத்தாரா, நான் எடுத்தேனா? என் தம்பிகளுக்காக இதை நான் முன்வைக்கிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்காக, உங்களின் சிந்தனைகளுக்காக இதை நான் முன்வைக்கிறேன். யார் மீதும் எனக்கு எந்த காழ்ப்பும் கிடையாது. யார் மீதும் எனக்கு எந்த காழ்ப்பும் கிடையாது. அரசியல் என்பது முற்றிலும் வேறு. தனிநபர் உறவுகள் என்பது, நட்பு என்பது அரசியல் பகைமையோடு போட்டு குழப்பிக் கொள்ளக் கூடாது. இந்த கூட்டணியில் இருந்தா அந்த கூட்டணியில் பேசக்கூடாது, அந்த கூட்டணியில் இருந்தா இந்த கூட்டணியில் இருக்கிறவங்களோட பேசக்கூடாது. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. டெல்லியில கிடையாது. காங்கிரஸ்காரர்களும் பிஜேபி காரர்களும் நேருக்கு நேர் எதிரும் புதிருமாக கடுமையான வாதங்களை செய்து கொள்வார்கள். வெளியே லாபியில் வந்ததும் ஒருத்தர் கை குலுக்கி கொண்டு தோளில் கையை போட்டுக்கொண்டு அதை பற்றி விவாதிப்பார்கள். சென்ட்ரல் ஹால் மைய மண்டபத்திலே உட்கார்ந்து தோழமையோடு விவாதிப்பார்கள். யாரும் பயப்படுறதில்லை. வாஜ்பாய் பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு யாரும் பயப்படுறதில்லை. மோடி பார்த்தா என்ன செய்வாரு அப்படின்னு யாரும் பயப்படுறதில்லை. தேடி வந்து பேசுவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அரசியல். அதை உடைத்தவன் திருமாவளவன்.
திமுக கூட்டணியில் இருந்த போதே முதலாக அப்போல்லா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேலாள் முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை போய் முதலில் பார்க்க போனவன் திருமாவளவன். அதை நான் உடைச்ச. கூட்டணி இங்கதான் இருப்போம், அதனால என்ன இருக்கு, அதையே போய் பார்க்க கூடாது? பார்த்துட்டு வந்தாலும் திமுக கூட்டணி தான் இருப்போம். அண்ணன் எடப்பாடியாரை பார்த்தாலும் திமுக கூட்டணி தான் இருப்போம். யாரை பார்த்தாலும் திமுக கூட்டணியில் இருப்போம். ஏன்னா நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது, உறுதிப்பாடு இருக்கிறது. அதுல எந்த ஊசலாட்டமும் கிடையாது, எந்த உள் நோக்கமும் கிடையாது, எந்த லாப நட்ட கணக்கும் கிடையாது. இன்றைக்கு தாவேகா கூட்டணியில் இருக்கிறதுனால நாம ஏதோ மழுப்பி பேசுறோமா? தம்பி யாரோ ஒருத்தன் வீடியோவை நான் பேசும்போது ஸ்பீக்கர்ல போட்டிருக்கிறான், அதை எவனோ ஒருத்தன் லைவ்ல போட்டிருக்கிறான், அது வெளியில ஒருத்தன் எடுத்து திருமாவளவன் அம்பலம் ஆகிட்டாருன்னு போடுறான். என்ன பேசுறான்? அதில் என்ன பேசுற? அங்க உடம்புல எந்த காயமும் இல்லை, எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் எதுவுமே இல்லை, வெட்டு இல்லை, குத்து இல்லை, காயம் இல்லை, ஹேங்கிங், 2 பேரும் தூக்குல தொங்குறாங்க. இதை போய் நீ திருநாட்டு தான் போடணும் அப்படின்னு எப்படி நீ வற்புறுத்த முடியும்? அது அந்த ஆட்சி இருந்தாலும் சரி, எந்த ஆட்சி இருந்தாலும் சரி. ஆனா ஒரு தலித் எந்த முறையில் பாதிக்கப்பட்டாலும் SC/ST ஆக்ட் போடணும். அது என்ன சங்கதியா இருந்தாலும், எந்த வழக்கா இருந்தாலும், தலித் அல்லாதவர்கள் அதில் சம்பந்தப்பட்டிருந்தா, ஒரே ஒரு ஆள் இருந்தா கூட SC/ST ஆக்ட் போடணும். அதை போட சொல்லலாம். பிராக்டிக்கலா தான் பேசணும். நாம எப்பவுமே நாம அதிகாரிகளுக்கு எதிராக தூண்டி விட்டது கிடையாது, எந்த சமூகத்துக்கு எதிராகவும் தூண்டி விட்டது கிடையாது. அங்க இருக்கிற தம்பிகளை கம்யூனிஸ்ட்ல வந்திருக்கிறாங்க, அவங்களோட கலந்து பேசுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க, அவங்களோட சேர்ந்து முடிவெடுங்க அப்படிலாம் நம்ம பேசிட்டு, சிந்தனை செல்வன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அவர்கிட்டையும் பேசுங்க அப்படின்னு கொடுத்து பேச வச்சு அவங்களுக்கு வழிகாட்டணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணட்டும், அதை அனுமதிங்க. இது எல்லா வழக்குகளையும் நம்ம சொல்றதுதான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம நீ எப்படி எவிடன்சஸ் எடுக்க முடியும்? அதுல நமக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைக்கும். 100% அதிகாரிகள் மீது சந்தேகப்பட்டா, மருத்துவர் மீது சந்தேகப்பட்டா எதுவுமே செய்ய முடியாது. அப்ப போஸ்ட்மார்ட்டம் நடக்கணும். அதை முறைப்படி எப்படி பதிவு செய்யணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, எத்தனை டாக்டர் கொண்ட கமிட்டி அதில் இருக்கணும், எப்படி அதை வீடியோ பதிவு பண்ணணும். இறந்து போனவருடைய உறவினர்கள் போய் முதல்ல பாடியை ஓபனா பார்க்கும்போது, பேர் பாடியை பார்க்கும்போது உடல்ல எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்கான அவங்களும் பார்க்கலாம். அதை போய் பாருங்க. வெறுமனே தூக்கில தொங்குறான், அப்போ அடித்து தூக்கில் தொங்க வைக்கப்பட்டார்களா, உண்மையிலே அவர்களே தூக்கில் தொங்கினார்களா என்ற கேள்வி எழுகிறது. கொன்ற பிறகு தூக்கில மாற்றுறது இருக்குது. அப்போ ஹயாய்டு போன்கிறது கழுத்துல உடையாது, அப்படியே தான் இருக்கும். இவனா தூக்கு போட்டிருந்தானாக்க, தூக்கில் தொங்கின பிறகு ஆணா இருந்தா அவனுக்கு மோஷன் வெளியே போயிருக்கும், செமன் வெளியே வந்திருக்கும், நாக்கு வெளியே தொங்கி போயிருக்கும். ஏன்னா அவன் நாக்க கடிப்பான். என்னதான் அவன் தூக்கு போடுறதுக்கு அவனே முடிவெடுத்தாலும் கூட தப்பிக்கணுங்கன்னு அவன் உடம்பு, அவன் மைண்ட் போராடும். இதெல்லாம் சிம்டம்ஸ், இதெல்லாம் சைன்ஸ். இதெல்லாம் பார்க்கணும்னா போஸ்ட்மார்ட்டம் போகணும். எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்த பாடி அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவான். ரிகர் மார்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, உடம்பெல்லாம் விரைச்சுங்க, அப்படியே உடனே விரைக்காது. அது விரைச்சிருந்துச்சுன்னா இது இப்ப சாவுல இத்தனை மணி நேரத்துக்கு முன்னால சேர்த்திருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்ச முடியும். கண்ணுடைய பீப்பிள், அந்த கரு விழி இருக்கு பாருங்க, அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையிலும் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது டைலைட் ஆகும். அது டைலைட் ஆயிருக்கா, அப்படியே இருக்கா, அந்த காலத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் ஃபாரன்சிக் மெடிசின்ல இருக்கிற விஷயங்கள். இப்ப இதையெல்லாம் பார்க்கணும்னு சொன்னாக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அவன் குடிச்சிருந்தா இறைப்பையில ஆல்கஹால் இருக்கும், ஆல்கஹால் இருக்கான்னு பார்ப்பாங்க. பாய்சன் இருக்கும், பாய்சன் இருக்கான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் ரூல்ட் அவுட் பண்ணணும். இவ்வளவும் செஞ்சாதான் நீ அதை மர்டராங்கிறத உறுதிப்படுத்த முடியும். அப்ப போஸ்ட்மார்ட்டமே பண்ண விட மாட்டேன் அப்படின்னா அது சரியான அணுகுமுறை கிடையாது. அது முரட்டுத்தனமான ஒரு அரசியல். இது அப்ப நான் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணு அப்படின்னு சொன்னதை வச்சுக்கிட்டு நாம ஏதோ பேரம் பேசுறோம், அதை பண்றேன், இதை பண்றேன்னு மீடியாவில் கேவலமா எழுதுறாங்க. சோசியல் மீடியா பக்கம் போகாமல் இருந்தாலே நாம் உருப்பட்டு விடுவோம், கட்சி உருப்பட்டு விடும். ஏன்னா அங்க எல்லாம் கழிசடைகள் தான் நிறைய இருக்கிறான். அற்பர்களும் பதர்களும் தான் அங்கே குவிந்து கிடக்கிறார்கள்.
நம்முடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் அங்கே அவதூறுகளை பரப்புகிறார்கள். எப்படா இவன் மட்டும் இவன் கூட வந்தவன் பூரா காலியா போயிட்டான், இவன் மட்டும் நிக்கிறானே. இந்தியா முழுக்க எல்லாரும் நாம சொல்லல, அவங்களா சொல்றான். எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது கிங் மேக்கர் திருமான்னு போடுறான். நானா போட சொன்னேன்? காலம் தீர்மானிக்கிறது. விஜய் தீர்மானிக்கல, நான் தீர்மானிக்கவில்லை, காலம் தீர்மானிக்கிறது. காங்கிரஸ் கடைசியா முடிவு பண்ணியிருந்தா காங்கிரஸ் தான் கிங் மேக்கர். அவங்க முதல் நாளே போயிட்டாங்க. நமக்கு பின்னால கம்யூனிஸ்டுகள் முடிவு பண்ணியிருந்தா அவங்க தான் கிங் மேக்கர். நமக்கு முன்னால அவங்க போயிட்டாங்க. நாடே எதிர்பார்த்து கொண்டு திருமாவளவன் என்ன முடிவு பண்ண போற? ஏன்னா இன்னும் தேவை 2 தான். ஒன்லி 2 seats. 107 112 ஆச்சு, 112 116 ஆச்சு, 118க்குன்னு 2 தான் வேணும். இந்த 2 திருமாவளவன் கையில இருக்கு. திருமாவளவன் எஸ் பதவி ஏற்பு, இல்லன்னா அப்புறம் அந்த 2 பேரை வேற எங்கேயாவது பிடிக்கணும். மறுபடியும் அதிமுக கூட்டணிக்கு போகணும். அது போகக்கூடாது. ஐயுஎம்ல பிடிக்கணும், இல்லைன்னா விசிகே பிடிக்கணும். ஐயுஎம்எல் 70 ஆண்டுகளா திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க, அவ்வளவு சீக்கிரம் அவங்க வெளியே வரமாட்டாங்க. அப்ப இந்த ஒரு ஆள் தான் முதல்ல நாம வீழ்த்த வேண்டிய ஆள் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. நம்மளை வாங்க நாங்க வச்சிருக்கிறோம் கூப்பிட்டோமா? இல்ல. நாங்க இதை தந்தா இதை தாங்க அப்படின்னு நம்ம பேசணுமா? இல்ல. இதை எல்லாவற்றையும் காலம் தீர்மானிக்கிறது. எம்மை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்கி வைக்க பார்த்தாலும் விடுதலை சிறுத்தைகளே மையம் என்பதை தீர்மானிப்போம் என்று நாம் பல ஆண்டுகளுக்கு முன்பே மேடைகளில் முழங்கி இருக்கிறோம். நீ தலித் இயக்கம் என்று எங்களை பார்க்கலாம், திருமாவளவன் ஒரு தலித் என்று நீங்கள் ஒதுக்கலாம், 2 சீட்டு தானே என்று அலட்சியப்படுத்தலாம். ஆனால் காலம் எங்கள் பக்கம். அதனால்தான் இதை திருமா காலம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இது ஆணவத்தோடு சொல்லவில்லை, அகந்தையோடு சொல்லவில்லை. 25-30 ஆண்டுகளாக தாக்கு பிடித்து நிற்பதே ஒரு ஆளுமையின் அடையாளம், ஒரு லீடர்ஷிப்புக்கான அடையாளம். அது நான் ஆசைப்பட்டிருந்தால் அங்கும் இங்கும் ஊசலாடி இருந்தால் எப்போதே நான் வெளுத்து போயிருப்பேன், அம்பலப்பட்டு போயிருப்பேன், ஓரங்கட்டப்பட்டிருப்பேன். ஆனால் வஞ்சகம் நிறைந்த, சூது சூழ்ச்சி நிறைந்த இந்த அரசியல் களத்தில் 25 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் களத்தில் தாக்கு பிடித்து நிற்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அரசியல் உத்திகளும் அரசியல் நேர்மையும் தான் காரணம். ஆகவே காலம் இதை தீர்மானித்திருக்கிறது. தோழர்களே, ஏற்ற தாழ்வுகள் அரசியலில் எப்போதும் வழமையானதுதான், வெற்றி தோல்வி வழக்கமானதுதான். ஆனால் வெற்றி தோல்விகளை கண்டு முடிவெடுக்காமல் உண்மையிலேயே எந்த நோக்கத்திற்காக இயக்கத்தை நாம் உருவாக்கினோமோ அந்த நோக்கத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் முதன்மையானது. அதில் நமக்கு எந்த தடுமாற்றமும் கூடாது. இதுதான் என்னுடைய செய்தி. வருகிற ஆகஸ்ட் 17 உளுந்தூர் பேட்டையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நடத்தி அதே இடத்தில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது. குறைந்தது 10 லட்சம் பேர் திரளுகிற மாநாடாக அந்த மாநாடு நடைபெற வேண்டும். ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையில் மண்டல செயற்குழு கூட்டங்களில் உங்களை சந்திக்க இருக்கிறேன். தேர்தல் முடிவுகளை மறந்துவிட்டு எப்போதும் நாம் எந்த நோக்கத்திற்காக களத்தில் நிற்கிறோமோ அதே வீரியத்தோடு அதே துடிப்போடு மீண்டும் சந்திப்போம் 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 என்று சொல்லி விருது பெற்ற சான்றோர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.